தனக்குன்னு ஒரு சுய தொழில் வந்து பெண்கள் வந்து கற்று வச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் தேர்ந்தெடுத்தது தான் வந்து பேக்கிங். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈரோடு பேக்கிங் கிளாஸ். பெங்களூர்ல எல்லா கிளாஸுமே முடிச்சிருக்கேன். இங்கே இருந்ததை விடவே இங்கே எனக்கு இன்னுமே கொஞ்சம் இன்னுமே அவேர்னஸ் அடுத்த பிஸ்னஸுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்லியாக அவங்க சொல்லித்தரதும் சரி, அவங்க கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸும் சரி, எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த கிளாஸுங்கிறது 1 மந்த்தாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் மேம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்கிங் கிளாஸ் ஈரோடுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஆண்டர்பிரனராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, எல்லா ஒரு லேடிஸ்க்கும், எல்லா ஒரு உமன்ஸ்க்குமே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது. ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து கிளேஸ் ஒர்க் கேக்கு. இப்போ இது நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த அளவு நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. இதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த அளவு வந்திருக்கவங்களுக்குள்ள எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கக்குள்ளேயும் வீட்லேயும் நல்லா இருக்குது, கடையில் வாங்குற டேஸ்ட் வருது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபீஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மேம் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு சொல்லி எல்லாம் காமிச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இங்கே வந்து நான் பேக்கிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறையாவே நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு மாதிரி ஹோம்லி ஃபீலாக இருக்கும். லைக் இங்கே சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமும் வந்து ஒரு மாதிரி ஹோம்லியாக தான் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் கிளாஸஸ் ஆல்சோ எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கொடுக்குற அந்த மணிக்கு ஒர்த்தா இருந்தது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி கற்றுக்கணும்னு தோணுச்சோ அதை அப்படியே கற்றுக்கிட்டேன். மேம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு அடிப்படையில் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையிலிருந்து அது எது போட்டால் எது எப்படி வரும், என்ன தப்பு அதனால கூடுதலாக இருந்தால் குறைவாக இருந்தால் அதனால என்னென்ன தப்புகள் வரும்ன்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. அது டேஸ்ட்டும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஈவன் கடையில் எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடும் போது சொல்கிறாங்க கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஓகே, நம்மளால ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய பேக்கிங் கிளாஸ் ஈரோடு அங்கே தான் வந்திருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான வீடியோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. வந்து எப்படி சொல்லித்தராங்க, எந்த டைப்பில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக காட்ட போகிறோம். வணக்கம், என் பேர் வந்து ரித்திகா. ஈரோடு பேக்கிங் கிளாஸ்ல தான் வந்து பேக்கிங் முடிச்சேன். பொதுவாக இப்போ சமூகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் அப்படிங்கும்போது தனக்குன்னு ஒரு சுய தொழில் வந்து பெண்கள் வந்து கற்று வச்சிருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் தேர்ந்தெடுத்தது தான் வந்து பேக்கிங். அதுக்கு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஈரோடு பேக்கிங் கிளாஸ். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஃபாண்டன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. மாஸ்டர் வெட்டிங் கேக் கிளாஸஸ் கூட அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிக் ஐஸ் கேக்ஸு, ஃபாண்டன் கேக்ஸு, கப் கேக்ஸு, அது போக இருக்கக்கூடிய குக்கீஸ், இந்த மாதிரி எல்லாமே வந்து இப்போ இங்கேயே சொல்லி கொடுத்துருவாங்க. ஐஸ் கேக்ஸ்க்கு உண்டான விப்பிங் க்ரீம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அது உட்பட எல்லாமே வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இங்கே சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அப்ரூவலாக இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸும் இங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிளாஸோட டியூரேஷன் டைம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்து. மினிமம் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 17 to 15 மெம்பர்ஸ்குள்ள தான் இருப்பாங்க. அப்போ வந்து என்னன்னா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணி ப்ராக்டிக்கல் செக்ஷன் எல்லாமே ஒரு கான்சென்ட்ரேஷனோட மேம் வந்து எல்லாருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்க பார்த்து என்ன நம்ம இங்கிருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இங்கிருந்து நம்ம வெளியே போகும்போதே நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட வெளியே போகிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா சிலபஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எது தேவை, ஒரு பேசிக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்தெந்த இது தேவையோ அதுக்கு உண்டான எல்லா சிலபஸுமே வந்து இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கான ஃபீஸஸும் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள், முடிஞ்ச அளவுக்கு நமக்கு அஃபோர்டபுளாக இருக்க மாதிரி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இல்லை ஒரு சில கிளாஸஸ் இது போதும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணியும் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸஸ் வந்து இது கற்றுக்கிறதுக்கும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இன்னும் நிறையா கிளாஸஸ் இது கற்றுக்கணும் அப்படின்னா கிளாஸ் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இப்போ பேக்கிங் கிளாஸ் ஈரோடு எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரி நகர் உள்ள வந்து ஈரோட்லேருந்து கொல்லம்பாளையம் பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்து உள்ள பார்த்தீங்கன்னா சாஸ்திரி நகர் வரும். இங்கே சடையம்பாளையம் ரோடு அங்கதான் வந்து நம்ம பேக்கிங் கிளாஸ் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நான் உமாதேவி, நான் திருச்செங்கோட்டில இருந்து வரேன். எனக்கு பேக்கிங்ல கொஞ்சம் தெரிஞ்சாலும் அவ்வளோ டீப்பாலாம் அந்த ஐசிங் ஒர்க் இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். நான் வந்து இன்ஸ்டாகிராமில் மேமோட ரீல்ஸ் பார்த்து தான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் மேம் வந்து பொருளெல்லாம் எங்கே வாங்கணும், எவ்வளோ குவாலிட்டி எப்படி இருக்கும், இந்த கடையில் இந்த பொருள் கிடைக்கும், அந்த மாதிரி எல்லாமே சொல்லிட்டாங்க. டீ கேக், ப்ளம் கேக், அதே மாதிரி குக்கீஸு, காயின் குக்கீஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஒயிட் ஃபாரஸ்ட், பிளாக் ஃபாரஸ்ட் பார்த்தாச்சு. இப்போ இது வந்து கிளேஸ் ஒர்க் கேக்கு. இப்போ இது நாங்கள் பண்ணியிருக்கோம்.
இந்த அளவு நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கே ஃபஸ்ட்டு நம்பிக்கை இல்லை. இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். இந்த அளவு வந்திருக்கவங்களுக்குள்ள எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கக்குள்ளேயும் வீட்லேயும் நல்லா இருக்குது, கடையில் வாங்குற டேஸ்ட் வருது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து நம்மளாலேயும் அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு. வணக்கம், என் பேர் வந்து ரேணுகா தேவி. நான் சூரம்பட்டியிலேருந்து வரேன். நான் இங்கே வந்துட்டு கேக்கோட பேசிக்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறதுக்காக இங்கே வந்தேன். நான் 20 டேஸாக இங்கே வந்துட்டுருக்குறோம். நாங்கள் மேம் வந்துட்டு ரொம்ப தெளிவாக வந்துட்டு அடிப்படையில் நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையிலிருந்து அது எது போட்டால் எப்படி வரும், என்ன தப்பு அதனால கூடுதலாக இருந்தால் குறைவாக இருந்தால் அதனால என்னென்ன தப்புகள் வரும்ன்றதையும் சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் இங்கே ஐசிங் பண்ணுற போதோ ஒன்றா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வந்து பார்த்து நாங்கள் செய்கிற தவறுகளை வந்து கரெக்டாக சொல்லி அதை தெளிவுபடுத்தி எங்களை திரும்பி வந்து அதை நாங்கள் இப்போ கான்ஃபிடென்ட்டாக அதை பண்ண வைக்கிறாங்க அவங்க வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்லேருந்துலாம் வராங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்தாலும் அதுக்கான பலன் இங்கே இருக்குது. வெளி இடத்துலலாம் வந்துட்டு ஒரு 2 நாளில் சொல்லித்தரேன், 3 நாளில் சொல்லித்தரேன்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்துட்டு உண்மை கிடையாது. இங்கே தான் வந்துட்டு கரெக்டாக மேம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லித்தரேன். வணக்கம், என் பேர் தாரணி. நாங்கள் ஈரோட்லேருந்து வரேன். பேக்கிங் கிளாஸ் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபுல்லாக அட்வான்டேஜாக இருந்துச்சு. என்னென்னா நம்ம வந்து எடுத்தோன்னே செஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு இதோட கான்ஃபிடென்ஸ் ஃபஸ்ட்டு மேம் கொடுத்துட்றாங்க. எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு மேம் கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட்டு பேசிக்லேருந்து ஒவ்வொன்றா போகிறங்காட்டி எங்களால் எல்லாமே செய்ய முடியுது. ஃபஸ்ட்டு ஸ்பான்ஸ்லேருந்து அதுக்கப்புறம் க்ரீம் எப்படி இதணும் எல்லாமே சின்ன மைன்யூட் மிஸ்டேக்லேருந்து எல்லாமே மேம் வந்து எல்லாம் கரெக்ட் பண்ணிடுறாங்க. இங்கே வந்து எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. நான் வந்து எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. எனக்கு நான் வந்து ஒரு கேக் வந்து தனியாக என்னால் கான்ஃபிடென்ட்டாக பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில். என் பேர் இளமதி. நான் இங்கே ஈரோட்டுக்குள்ளே தான் வரேன். எங்களுக்கு பேக்கரி பற்றி அவ்வளோ பெரிய நாலேஜ் எல்லாம் கிடையாது. கேக்னா கடையில் போய் வாங்கி சாப்பிடுவோம், அவ்வளோதான். 0 நாலேஜில் தான் வந்தோம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸ்லேருந்து எடுத்தாங்க. 1 or 2 டைம்ஸ் செய்யும் போதே எங்களுக்கு வந்துட்டு அது பர்ஃபெக்டாக கேக் வர்ற அளவுக்கு எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப நிறைய டைம் செஞ்சு மிஸ்டேக் எல்லாம் ஆகலை. ஒரு 2 டைம் செய்யும் போதே எங்களுக்கு வந்து நல்லா வந்துச்சு. கரெக்டான மெஷர்மெண்ட் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம வீடியோ பார்த்தோ இல்லை வந்துட்டு மெஷர்மெண்ட் இல்லாமல் ஒரு குத்து மதிப்பாக சொல்லும்போது நமக்கு அது வரதில்லை. இவங்க கரெக்டாக துல்லியமாக சொல்லி கொடுக்குறாங்க. அதனால கேக் வந்து பர்ஃபெக்டாக வருது. அது டேஸ்ட்டும் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஈவன் கடையில் எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடும் போது சொல்கிறாங்க கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஓகே, நம்மளால ஏதாவது ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கு. கோகிலவாணி, நான் வந்து வெள்ளோட்ல இருந்து வரேன். ஃபர்ஸ்ட் கேக் இப்படிதான் பண்ணுவாங்களா அப்படின்ற ப்ரொசீஜர் கூட சுத்தமா தெரியாது. சரி, ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது இன்ஸ்டா ரீல்ஸ் வந்துச்சு. அதை பார்த்து தான் நாங்கள் வந்து மேம் கிட்ட என்கொயர் பண்ணோம். நம்மக்கிட்ட எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது, எப்படி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் மேம் கிட்ட வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க மேம். இதெல்லாம் வந்து நம்ம யூடியூப்ல சர்ச் பண்ணாலும் அதெல்லாம் கிடைக்குமான்னு நிஜமா தெரில. ஆனால் மேம் சொல்கிறபடி பண்ணோம்னா கண்டிப்பாக பெர்ஃபெக்டாக வருது. நான் வந்து என் பேர் பிருந்தா. நான் வந்து ஈரோட்லேருந்து தான் வரேன். கேக் பற்றி சுத்தமாக எனக்கு எதுவுமே தெரியாது. பட் ஒன்ஸ் பேக்கிங் கற்றுக்கலான்னு முடிவெட்டோன்னே நான் 2-3 இடத்துல விசாரித்தேன், பேக்கிங் ஈரோட்டில் எங்கெல்லாம் சொல்லித்தராங்க அப்படின்ட்டு. நேரில் போய் பார்த்தேன். பட் எனக்கு எங்கேயுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. மேம் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம வந்து கேக் பேக் பண்ணோம்னா பேசிக்லேருந்து கற்றுக்கணும், சும்மா நம்ம கற்றுக்கக்கூடாது அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நம்ம அடுத்த ஒரு ஹோம் பேக்கர் ஆகிறதுக்கு இங்கே நல்ல ஒரு ஸ்டஃப் மாதிரி கிடைக்குது நமக்கு. என் பேர் ரஞ்சிதா. நான் கற்கம்பாளையம்லேருந்து வரேன். எனக்கு பேக்கிங்னா சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. வீட்லேயே சும்மா நானே செஞ்சு பார்த்துட்ருப்பேன். சரி, ஒரு கிளாஸ் போய் ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் கற்றுட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே நெட்டில் பார்த்து தான் நான் விசாரித்து வந்து சேர்ந்ததில் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. என்னால் குழந்தைக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து எனக்கு வந்திருக்கு. வணக்கம், என் பேர் ஷோபிகா. நான் இங்கே ஈரோட்லேருந்து தான் வரேன். ஃபஸ்ட்டு கேக் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் தேடிட்டு இருக்கும்போது மேமோட கிளாஸ் பார்த்து தான் ஜாயின் பண்ணோம். ஃபீஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. மேம் வந்து என்னென்ன வெரைட்டிஸ்ன்னு சொல்லி எல்லாம் காமிச்சாங்க. அதில் பார்த்திங்கன்னா எல்லாமே கவர் ஆகுது. ஹாய், என் பேர் தமிழ்ச்செல்வி. மூலப்பாளையத்துலேருந்து வரேன். பேக்கிங்கில் கேக்லாம் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. சரி, இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, கிளாஸ் போய் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேம்கிட்ட வந்து கேட்டப்போ அப்புறம் இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணேன். பேசிக்லேருந்தே எந்தெந்த பொருள் வாங்கணும், எப்படி செய்யணும் எல்லாமே கரெக்டாக சொல்லி தந்துடுறாங்க. நேற்று பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட் எல்லாமே செஞ்சுட்டு போனோம். வீட்டில் பசங்களாம் நீங்கள் தான் செஞ்சீங்களாமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு
நல்லா செய்ய சொல்லித்தராங்க. என்னோட நேம் மணிமேகலை. மேட்டூர்லேருந்து கிளாஸுக்காக வந்தது. நான் பெங்களூரில் எல்லா கிளாஸுமே முடிச்சிருக்கேன். பட் இருந்தாலும் இந்த கிளாஸ் பேசிக் கிளாஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக வேணுங்கிறதுக்கோசரம் தான் ஆக்சுவலாக பேக்கிங் கிளாஸ் ஈரோடு நான் வந்தது. பட் அங்கே இருந்ததை விடவே இங்கே எனக்கு இன்னுமே கொஞ்சம் எனக்கு இன்னுமே அவேர்னஸ் அடுத்து பிஸ்னஸுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு ஒரு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஃப்ரெண்ட்லியாக அவங்க சொல்லித்தரதும் சரி, அவங்க கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸும் சரி, எல்லாமே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலுமே பேக்கிங் கிளாஸ் இங்கேயே ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எங்கேயுமே நீங்கள் போக வேண்டியதில்லை. எல்லாமே இங்கேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுக்கு கிளாஸஸ் உங்களுக்கு இது ஃபுல் ஃபினிஷிங்காக இருக்கும். என் பேர் தாரணி. நான் வந்து ரங்கமலையத்துலேருந்து வரேன். பேக்கிங் கிளாஸ் ஈரோடு அப்படிங்கிற இங்கே தான் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ஆல் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸ் வந்து சொல்லித்தராங்க. இங்கே வந்து ஏஜ் லிமிட்ஸ் எதுவும் கிடையாது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். அவங்களுக்கு தகுந்த மாதிரி புரியுற மாதிரி நல்லா சொல்லித்தராங்க. மேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ் ஆல்சோ ப்ரொவைடட் ஹியர். ஸோ என் பேர் விஷ்ணுபிரியா. நான் சோலாலேருந்து தான் வரேன். ஸோ இந்த கிளாஸுங்கிறது 1 மந்த்தாக நடந்துட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் மேம் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கிளாஸ் முடிச்சுட்டு போனால் டவுட்ஸ்லாம் எப்படி கேட்கலாம் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ அது மாதிரி டவுட்ஸ்லாம் கேட்க முடியாது நிறைய கிளாஸஸில். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வாட்ஸ்அப்பில் மேமுக்கு கால் பண்ணி கூட வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சா கூட, இல்லை நம்ம டேரெக்டாக வந்து கூட கிளாஸ் முடிஞ்சும் நம்ம கேட்டுக்கலாம், டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். பேக்கிங் கிளாஸ் ஈரோடுங்கிறது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். ஆண்டர்ப்ரனராக ஆகணும் அப்படின்னு நினைக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே, எல்லா ஒரு லேடிஸ்க்கும் எல்லா ஒரு உமன்ஸ்க்குமே ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது தான். ஹாய், என் பேர் முரளிதரன். நான் பள்ளிப்பாளையத்திலிருந்து வரேன். ஆக்சுவலாக பேக்கிங் கிளாஸ் கற்றுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதை சர்ச் பண்ணி நல்ல கிளாஸாக போகணும், கொடுக்குற மணிக்கு ஒர்த்தாக இருக்கணும், நம்ம நல்லா கற்றுக்கணும் சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் சர்ச் பண்ணக்குள்ள தான் மேம் பற்றி தெரிய வந்தது. அப்புறம் நான் வந்து நேர்லேயே வந்து விசாரித்தேன். யார் சொல்லியும் போகலாம், நான் நேர்லேயே வந்து விசாரிச்சுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஜாயின் பண்ணேன். நான் கொடுக்குற அந்த மணிக்கு ஒர்த்தாக இருந்தது. மற்றவங்க மாதிரி இல்லாமல், மற்ற கிளாஸஸ் மாதிரி இல்லாமல் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் எப்படி கற்றுக்கணும்னு தோணுச்சோ அதை அப்படியே கற்றுக்கிட்டேன். ஸோ ஹாய், நான் ஸ்ரீதர்ஷ்னா. நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன். ஸோ இங்கே வந்து நான் பேக்கிங் என்னோட பேஷன் மாதிரி. ஸோ இங்கே வந்து நான் பேக்கிங் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நிறையாவே நாலேஜ் வந்து நான் கெயின் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ஒரு மாதிரி ஹோம்லி ஃபீலாக இருக்கும். லைக் இங்கே சொல்லி கொடுக்குற ஒரு விஷயமும் வந்து ஒரு மாதிரி ஹோம்லியாக தான் சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஆஃப்டர் கிளாஸஸ் ஆல்சோ எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து கப் கேக்ஸு, அப்புறம் குக்கீஸ், டீ கேக்ஸ், அப்புறம் வந்து ஐசிங் பண்ணுறது, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீமுக்கு வந்து என்ன ஃப்ராஸ்டிங் பண்ணுறது எல்லாமே சொல்லித்தராங்க. கவர்மெண்ட் வெரிஃபைடு சர்டிஃபிகேட்ஸும் வந்து இங்கே கொடுத்துட்ருக்காங்க. என் பேர் சுதா. நான் வந்து வெப்படையிலேருந்து வரேன். மேம் வந்து நல்லா சொல்லி தருவாங்க. என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவாங்க. ஐசிங் பண்ணுறது, கேக் செய்கிறது, எதில் என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுவாங்க. வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நிறைய ஆர்டர் வருது. நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க.